கிழக்கு மாகாண சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தும் வர்த்தக கண்காட்சி கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மகேஷர் மைதானத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர இதனை ஆரம்பித்து வைத்தார். கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமான கண்காட்சி இன்றைய தினம் நிறைவுக்கு வந்தது. இதில் 150க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கிழக்கு மாகாண பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கைத்தொழில் முயற்சியாளர்களை இனங்காணும் முகமாக இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிகழ்ச்சி திட்டம் மட்டக்களப்பு சத்ருக்கானில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தொழில் முயற்சியாளர்களினால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களினால் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. திருகோணமலையில் சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி சைகை மொழி இல்லாமல் மனித உரிமை இல்லை எனும் துணைப்பொருளில் தேசிய நடைபவனி ஒன்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WHM ஹேமந்தகுமாரவின் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை செவிப்புலனற்றோர் புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து ஆரம்பமான நடைபவனி பிரதான வீதியூடாக சென்று திருகோணமலை நகரசபை மண்டபத்தை அடைந்தது. அதன் பின்னர் விசேட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு பிராந்திய ஊடகவியலாளர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கீழ் செயற்படும் இலங்கை பத்திரிகை பேரவையினால் விசேட செயலமர் ஒன்று நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் இலங்கை பத்திரிகை பேரவையின் பணிப்பாளர் பிரியன் விஜயசுந்தர, தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். செயலமர்வை கிழக்கு பல்கலைக்கழக தொடர்பாடல் மற்றும் வணிக ஆய்வு விரிவுரையாளர் ஜாயஸ் ஜைரோஸ் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட வளவாளர்கள் வழிநடத்தினர். விவசாயிகளின் நன்மை கருதி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் எக்கமிட்ட கோவிபிமட்ட எனும் தேசிய உணவு உற்பத்தி அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு இணைவாக பிரதேச மட்டத்திலான விவசாய அபிவிருத்தி குழு கூட்டம் இரக்காமம் கமநல சேவை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட உதவி விவசாய பணிப்பாளர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கந்தலாய் குளத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுக்கும் அடையாள கல் நாட்டும் நிகழ்வு இன்று நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய கந்தலாய் குளத்தை சூழ 28 கிலோமீட்டர் தூரம் வரை எல்லைக்கற்கள் நடப்பட உள்ளன. இந்நிகழ்வில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீம் என போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.